உண்மையிலே அமானிதங்களை பொறுத்தவரையில் அதை சரியாக பேணி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவரிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்கிறார். அதாவது அமானிதம் சரியாக பேணப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அமானித மோசடி செய்பவன் முனாஃபிக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த அமானிதம் என்ற அந்த விஷயத்தில் தெளிவில்லாத காரணத்தினால் உண்மையிலே ஒரு மஸ்ஜிதுக்கு ஒருவர் தலைவராக வருகிறார், ஒரு மதரசாவுக்கு ஒருவர் தலைவராக வருகிறார், அல்லது ஒரு தாவா அமைப்புக்கு தலைவராக வருகிறார், ஒரு சென்டருக்கு தலைவராக வருகிறார் என்றால் அதற்கு கீழுள்ள அனைத்தையும் அவர் பராமரிக்க வேண்டியவர். அந்த பராமரிப்பை பற்றி மறுமையிலே அவர் கடுமையாக விசாரிக்கப்படுவார். இது பற்றிய பயமில்லாத காரணத்தினால் நிறைய பேர் இந்த பதவிகளுக்கு ஆசைப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல தன்னை பற்றிய ஒரு ஒரு என்னது உஜுப் பின் நஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தன்னை ஒரு ஓவரா எஸ்டிமேட் பண்ணி அந்த தற்பெருமையில் கூடுதலாக ஈடுபடக்கூடியவர்கள் இதிலே ஆசைப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல துனியாவில் உலகத்தில் கூடுதல் ஈடுபாடு காட்டுகிறவர்கள் இந்த பதவிகளுக்கு ஆசைப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே பதவி மோகம் என்பது மிக பாரதூரமான ஒரு விஷயமாகும். இது உள்ளத்தை வேகமாக பாதிக்க செய்யக்கூடியதாகும் என்பதை இந்த பதவிகளுக்கு ஆசைப்படுகிறவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு அதாவது இஹ்யா உலூமுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள், பதவி மோகம் என்று சொல்லி. கண்டிப்பாக நாம் அதை வாசிக்க வேண்டும் ஒரு அறிவுக்காக. அதே நேரத்தில் யாரெல்லாம் பதவி மோகத்தோடு அலைகிறார்களோ நமக்கு சிலரை புரியும். அதிலும் குறிப்பாக நம்முடைய நாடுகளிலே இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அதற்கு பின்னால் திரிகிற நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம். அது அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கஸ்ஸாலி அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி அவர்களால் எழுதப்பட்ட அந்த இஹ்யா உலூமுத்தீனில் துவக்கப்பட்ட பதவி மோகம் என்கிற புத்தகம் கண்டிப்பாக இவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அந்த புத்தகத்தில் சில பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருந்தாலும் அதனுடைய பொதுவான கருத்து நாம் இங்கே சொல்லக்கூடிய இந்த சஹீஹான ஹதீஸ்களை வைத்து அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நம்மிடத்தில் பதவி மோகம் வருகிறது என்று சொன்னால் அதை எப்படி நாம் உடைப்பது, இதுதான் ஆக முக்கியமானது. மனிதனுடைய பலவீனத்தின் காரணத்தினால் சில நேரங்களில் பதவி மோகம் நமக்கும் வரலாம். அப்படி வந்தால் அதை எப்படி உடைப்பது என்று கேட்டால், முதலாவதாக இஹ்லாஸை பலப்படுத்த வேண்டும். அல்லாஹுக்காக என்கிற விஷயம் அப்துல்லாஹ் முஹ்லிஸின் என்கிற அந்த குர்ஆன் வசனத்தினுடைய வழிகாட்டல், அல்லாஹுக்காக நான் வாழ்ந்து அல்லாஹுக்காக நான் மரணிக்க வேண்டும் என்கிற அந்த இஹ்லாஸை மனதில் அதிகமாக வளர்க்கும் போது இந்த பதவி மோகம் இல்லாமல் போகும். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை இந்த விஷயத்தில் வலியுறுத்த வேண்டும். புகாரியில் 7149வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 3402வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நானும் என்னோடு இன்னும் 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். அவர்கள் 2 பேரும், அவர்களில் 2 பேரில் ஒருவர், என்னோடு வந்த 2 பேரில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய், அம்மிர்னா அலா பஅதி மா வல்லாக அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹு தஆலா உங்களிடம் ஆட்சி பொறுப்பை தந்திருக்கிறான், அதில் ஏதாவது ஒரு பகுதிக்கு எங்களை அமீராக்குங்கள் என்று கேட்கிறார். அந்த 2 பேர்ல ஒரு ஆள், என்னை பொறுப்பாளராக அதற்கு ஆக்குங்கள் என்று சொல்கிறார். அதை கேட்டிருந்த மற்றவரும் சொல்கிறார், எங்களை அதில் ஏதாவது ஒன்றுக்கு அமீராக். அப்ப 2 பேருமே எங்களை ஏதாவது ஒரு பொறுப்புக்கு பொறுப்பாக்குங்கள் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா வல்லாஹி லா நுவல்லி அலா ஹாதல் அமலி அஹதன் ஸஅலஹு,
வலா அஹதன் ஹரஸ அலைஹி, இந்த பொறுப்பை கேட்கிறவருக்கோ ஆசைப்படுகிறவருக்கோ நாம் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள். அப்ப இந்த விஷயத்தை நம்ம இது ஒரு சுன்னா, இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். அந்த தலைமைத்துவத்திற்கும் பொறுப்புகளுக்கும் ஆசைப்பட்டு கேட்டு திரிகிறவர்களுக்கு அதை கொடுக்காம விடுறது. கொடுக்காம விட்டோம் என்றால் அவரை நம்ம அதிலிருந்து பாதுகாக்கிற ஒரு நிலை உண்டாகும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பதவி மோகங்கள் வருகிற போது நாம் மற்றவர்களை சந்தித்து, இப்ப நமக்கு நெருக்கமானவர்களை சந்தித்து, உலமாக்களாக இருக்கலாம் அல்லது நல்ல விபரமான அனுபவசாலிகளான சாலிஹான மக்களாக இருக்கலாம், அவர்களிடம் போய் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். இப்படி எனக்கு ஒரு இந்த பொறுப்பில் ஒரு ஆசை வருகிறது, என்ன பண்ணுவது என்று ஆலோசனை கேட்டால் நமக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பொறுப்பு கேட்கிறார்கள். கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஷோல்டரிலே, புஜத்திலே தட்டி சொன்னார்கள், யா அபாதர் இன்னக தஈஃபுன், அபூதர்ரே நீ பலவீனமானவன், வ இன்னஹா அமானத்துன், பொறுப்புகளும் பதவிகளும் அமானிதமானவை, வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமத்துன், அந்த பொறுப்புகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படாமல் போனால் மறுமையிலே அது இழிவாகவும் கவலை தரக்கூடியதாகவும் மாறிவிடும். நீங்கள் எடுக்கிற பொறுப்புகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றாமல் போனால் மறுமையிலே இழிவாகவும் கைசேதமாகவும் கவலையாகவும் அது மாறிவிடும். யார் அதை சரியாக நிறைவேற்றுகிறாரோ அவர் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்விடம் தப்பித்துக் கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் என்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே 1825வது ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம போய் ஆலோசனை கேட்டு, இப்போ நம்மகிட்ட இப்படி ஒரு பொறுப்புக்கு ஒரு தலைவராகிற அல்லது செயலாளராகிற ஒரு ஆசை வரும்போது இப்போ சொல்லலாம், நம்மளோட நெருக்கமான ஒரு ஆலிமிடம் எனக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னு சொன்னால் அவர்கள் அதற்குரிய கைடன்ஸை நமக்கு தருவார்கள். அதே போல பதவிகளை பொறுப்பெடுத்து விட்டு நாம் சரியாக நிறைவேற்ற தவறுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் பற்றி நாம் சிந்திக்கிற போதும் இந்த பதவி மோகத்தை நம்முடைய உள்ளங்களில் இருந்து அகற்றி விடலாம் என்பதை நாம் பார்க்கலாம். அதே போல ஒரு மனிதன் கூடுதலாக சுய விசாரணை செய்வது, அதாவது முஹாசபத்து நஃப்ஸ் என்கிற சுய விசாரணை, சுய பரிசோதனையில் ஈடுபடுவது, கூடுதலாக தௌபா செய்வது, அதுபோல இஸ்லாமிய கல்வி தேடலிலே கூடுதல் கவனம் செலுத்துவது, அதுபோல உலகத்தை பற்றி சரியாக புரிந்து கொண்டு உலகத்திலே ஒரு ஜுஹுதோடு வாழ்வது, இவ்வாறான விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்துகிற நேரத்தில் இந்த பதவி மோகத்தை நாம் உள்ளங்களிலிருந்து அகற்றி விடலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போல ஒருவர் தன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்வது, இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த அந்த சில ப்ரோக்ராம்ஸ் இன்று நடத்துகிறார்கள் இதை உணர்த்துவதற்காக உள்ள டிஸ்கவர் யுவர் செல்ஃப், உன்னை அறிந்து கொள் என்கிற ப்ரோக்ராம்ஸ். அப்போ உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி தெரிய வேண்டும். இதுதான் ஆகப்பெரிய பிரச்சனை. இது அந்த இஸ்லாமிய அறிவு ஒரு மனிதனிடம் இல்லாத போது தன்னை பற்றி அவன் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவார். அது பெரிய ஒரு பிரச்சனையாகும். இப்போ சும்மா நார்மலாக 4 புத்தகத்தை வாசிக்கிறவன் தன்னை பெரிய ஒரு தாயியாக ஆலிமாக நினைப்பது, இது ஒரு மோசமான மதிப்பீடாகும். அதுபோல நிர்வாகமே தெரியாமல் இருந்து கொண்டு நான் ஸ்கூல் பிரின்சிபலாக இருப்பேன், நான் மதரசாவுக்கு முதீராக இருப்பேன் என்றெல்லாம் நினைப்பது என்பது பாரதூரமான ஒரு விஷயமாகும். அதனால தான் பாருங்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அபூதர் இன்னி அராக தஈஃபா, அபூதர்ரே உன்னை நான் பலவீனமானவனாக பார்க்கிறேன், எனக்கு விரும்புவதைத்தான் உனக்கு நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் உள்ள பலவீனத்தை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த செல்ஃப் எஸ்டிமேஷன், தன்னை பற்றிய ஒரு நல்ல மதிப்பீடு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் என்னிடம் இருக்கிற அறிவின் நிலை என்ன, என்னிடம் இருக்கிற தலைமைத்துவ பண்புகள் என்ன,
நான் இதற்கு எலிஜிபிள் ஆனவனா, தகுதியானவனா என்கிற கேள்விகளை ஒவ்வொருவரும் அவரவரிடம் கேட்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள், இவ்வாறு செய்கிற போது ஒரு மனிதன் நிச்சயமாக இந்த நோயிலிருந்து, ஹுப்புர் ரிஆசா என்று சொல்லக்கூடிய இந்த பதவி மோகம் என்கிற நோயிலிருந்து அவன் விடுபட வாய்ப்பிருக்கிறார். அதே போல இது தொடர்பாக வரக்கூடிய வரலாறுகள், அதாவது சலஃபு சாலிஹீன்கள் எப்படி பதவிகள் விஷயத்தில் பேணுதலாக இருந்தார்கள், பொறுப்புகள் விஷயத்தில் எவ்வாறு பேணுதலாக இருந்தார்கள் என்பதை அதிகமாக நாம் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கிற போது நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் சீர்பெறும் என்பதை நாம் புரிய வேண்டும். எல்லாவற்றையும் விட மேலாக நாம் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ கேட்க வேண்டும். நாம் இந்த பதவி மோகங்கள், பதவி ஆசைகள், பொறுப்புகளின் மீது ஏற்படக்கூடிய மோகங்கள், ஆசைகளிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ கேட்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்கிற போது அல்லாஹுடைய உதவியால் பதவி மோகம் என்ற இந்த உள்ளத்தை பாழாக்கும் நோயிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.